இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்குள்ளே கடந்து போகிறோம்ப்பா. கவனமாக கேளுங்க. கடைசி காலம், சபை எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு. சபையில் இருக்கிற விசுவாசிகள் நாம் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கவனமாக கவனிங்க. இந்த முக்கியமான ஒரு செய்தி என்ன, நீங்கள் பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஹலோ, அது என்ன எப்படின்னு பார்க்க போகிறீங்க. அந்த ஆவியினுடைய கிரியை என்ன, அந்த ஆவியை எப்படி அவித்து போடுறாங்கன்னு பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:19 அது சொல்லப்பட்டிருக்குது. ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்கிறாரு. நம்ம தான் அவித்து போடுறோம். அவர் தயாராக இருக்கிறாரு. சரி, என்ன எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே காரியம்தான். அவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அநேகர். நம்ம அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறோமா, அப்படியா அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த காரியங்களை நீங்கள் வேத வசனத்தின்படி பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்பதினாலும் அவரை துக்கப்படுத்துகிறதினாலும் அவித்து போடுறோம். அவர் அக்கினி, அவர் ஒரு பர்சன். ஆவியானவர் வெறும் ஆவி மட்டும் இல்லை, அது உருவத்தில் இருக்கிறது போல அவர் ஒரு பர்சனாக இருக்கிறாரு. அவரை தடை பண்ணுறோம். எப்படியா, எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் அவரை தூரமாக்கிக்கிட்டே இருப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவருங்கிறது ஒரு சக்தி மட்டுமல்ல, அவர் ஒரு நபர். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். அவர் நம்முடனே வாசம் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அறியாமல் இருக்கிறோம். ஏதோ கூப்பிட்டா வராரு போகிறாரு, சபையில் வந்தால் வருவார், அல்லது ஊழியக்காரர் தலைமையில் கை வச்சா வருவார். அப்படி இல்லைப்பா. என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கினீங்களோ அன்னைக்கே நீங்கள் எல்லா மதத்துலேயும் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி இருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை பார்க்குறீங்க. நம்முடைய மாம்ச கிரியினாலே அவரை துக்கப்படுத்துகிறோம். ஏசாயா 63 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் தயவு செய்து வீட்டில் வாசிங்க. நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செங்கடலை கடந்து வந்தாங்க. குதிரை நடந்து வர மாதிரி அவங்க நடந்து வந்தாங்க. வனாந்திரத்தில் நடக்கிற குதிரை எப்படி இருக்கும், தடையே இல்லை, அப்படி நடத்திக்கிட்டு வந்தார். ஆனாலும் அவங்க அவரை விட்டுட்டாங்க. அதிலே 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல அவர் இளைப்பாற பண்ணினார். எப்படி பாருங்கள். தேவன் அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாரு, போஷித்தார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆவியானவர் தாகத்தை தீர்த்தார். இதெல்லாம் வழி நடத்தப்பட்டாங்க. தேவனால் போஷிக்கப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டார்கள். இன்னும் பார்க்குறீங்க 63:10 அவர்களோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள்னு பைபிளில் திட்டம் தெளிவாக எழுதியிருக்குதுப்பா. பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டு காலம். அவங்க மாம்சத்தில் இருந்தாங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லை. பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்கள். மறுபடி பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஞாபகத்தில் வைங்க. ஏதோ சபையில் இருக்கிறவங்க மட்டும் பெருசு இல்லை. எபேசியர் 1:13 பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியானவருக்குள்ளே நீ என்னுடையவன், நான் உன்னை வழி நடத்துவேன். அப்படி முத்திரை தேவனுக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய், இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழத்தக்கதாய், அவருடைய வசன வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய் ஆவியானவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்ப்பா. என்னுடைய உலகத்தை வேறுபடுத்தி எடுத்து முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் அந்த ஆவியானவரை நம்ம என்னதான் செய்துக்கிட்டு இருக்கிறோம், அவித்து போட்டு கொண்டு இருக்கிறோம். கவனிங்க. ஏதோ தேவாலயத்துக்கு வந்தால் 4 பாட்டை பாடணும், கையை தட்டணும். ஐயா வலது கையை தூக்க சொன்னார், 2 கையை தூக்க சொன்னார், கையை தட்டணும். இன்னும் தலைக்கு மேலே கையை தட்ட சொன்னார். அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு. இது பெரிய காரியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை உணர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வழி நடக்க தெரியணும். ஹலோ, கடைசி காலம். எல்லாத்தையும் இழந்து போயிடாதீங்க.
திட்டவும் தெளிவாக சொல்கிறாரு. அதில் எபேசியர் 14ஆம் வசனத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறாரு. சுதந்திரத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, ஒளியின் பிள்ளைகளாக நடக்கிறோமா, மாம்சத்துக்குரியவர்களாக நடக்கிறோமா, ஆவிக்குரியவர்களாக நடக்கிறோமா? கவனி, மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு அவர் ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாகவே இருக்காருப்பா. உள்ள அவருடைய சத்தத்தை கேட்க தெரியணும். இன்னும் அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டது. அந்த முத்திரை என்னென்னா உரிமை, ஓனர்ஷிப். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்கிறாரு, அதில் ஒரு பாதுகாப்பு வருது, செக்யூரிட்டி. ஆவியானவர் கூட இருக்கிறதுனால இன்னும் உறுதி கொடுக்கிறார், கேரண்டி. நாம் தேவனுடைய சொத்து அப்படிங்கிறதுக்கு இந்த முத்திரை. இன்னும் மீட்கப்படுதல்னா என்னன்னு பார்க்க போகிறீங்க. ரோமர் 8:23 ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். புத்திர சுவீகாரம் நமக்குள்ளே வர வேண்டியிருக்கு. மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். புத்திர சுவீகாரத்தை இன்னும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்கிறாரு. இந்த பார்க்குறீங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வர்றது என்ன சினிமா கொட்டைக்கு வர மாதிரி எல்லோரும் வந்து போய்கிட்டு இருக்காங்கப்பா. அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் செய்தி ஓடுது. இன்னும் ஆன்லைனில் செய்தியை பாருங்கள், லைவில் பாருங்கன்னு சொல்லி என்னென்னமோ காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அலங்காரமாக வச்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா உள்ளே வந்திருக்கு, கீபோர்டு, பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஆனால் உள்ள ஆவியானவரை காணோம். இதான் உண்மை. ஏன்னா அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களா ஆவியானவரை? அந்த ஆவியானவர் உள்ளே என்ன செய்வார்னு பாருங்கள். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினியாக இருக்காருப்பா. அக்கினி, அதை அவிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அக்கினி தான் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு, தீட்டு, மற்ற எல்லாத்தையும் அவித்து போட்டு தூரமாக்கி பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. அக்கினி உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த அக்கினி எதிரிய வரைக்கும் அழிச்சு போடத்தக்கது. நமக்குள்ளே இருக்கிற பாவ கிரியைகள், மாம்ச இச்சைகள் எல்லாவற்றிலிருந்து அந்த அக்கினி தப்புவிக்கும். மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹலோ பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அக்கினியினால் ஞானஸ்தானம் எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்னு. ஏன்னா அவர் தலைமையில் கை வச்சதுனால இல்லை, நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ள தெரியணும். இயேசு கிறிஸ்து இதை செய்கிறாரு, கொடுத்து கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ள தெரியணும். இன்னும் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, எல்லோருக்கும் இல்லை, யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்திருந்தது. அது உலக பிரகாரமான அக்கினி அல்ல, அவங்கள எரிச்சு போடலை. இன்னும் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 1:6 இதை நிமித்தமாக தீமோத்தேயுவே அப்படின்னு அவனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, ஒரு வரம் அவனுக்கு கிடைக்க, அவ்வளோதான். அதை நீ அனல் மூட்டி எழுப்பி விடுன்னு சொன்னார். பரிசுத்தாவின் அக்கினி உள்ளே இறக்கி கொடுக்கல. கவனமாக கவனிங்க. நிறைய தப்பான ஊழியக்காரங்க, நிறையா உபதேசத்தை மாற்றி உபதேசிக்கிறவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அக்கினியை பெற்றுக்கொள்ளும்பாங்க. இந்த அனுபவத்தை எல்லாம் தேடணும், பெற்றுக்கொள்ளணும். வேதத்தின்படி அதை அறிந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கடினமாக்காதீங்க. கடினமாக்குனீங்கன்னா இந்த அக்கினியை உணர முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எபிரேயர் 3:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டும் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறதுல கவனமாக இருந்து தேடணும். அப்போ தான் இந்த அக்கினி உள்ள உங்களுக்குள்ள வித்தியாசமான வழியில் உங்களை வழி நடத்துறதை பார்ப்பீங்க. அதான் ஆவியானவர். அந்த ஜீவ அப்பத்தை ருசி பார்க்க, ஜீவ தண்ணீரை ருசி பார்க்க உங்களால் முடியும். இன்னும் எபிரேயர் 3:16
கேட்டவர்கள் கோபம் மூட்டினார்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? தேவன் கொடுத்திருந்த மன்னாவை புசித்தாங்க, கண்மலையிலிருந்து ஓடின அந்த நீரை பருகினார்கள். ஆனாலும் அவங்க எல்லாம் அவரை கோபப்படுத்தினாங்க. இன்னும் பாருங்கள், எபிரேயர் 3:17, மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டே. கலாத்தியர் 5:25 பார்க்குறீங்க, நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவியின் கனியினால் நிரம்பி இருக்கணும்ப்பா. அது இல்லைன்னா சும்மா காமிக்கக்கூடாது. வெள்ளைச்சட்டை வெள்ளை வேட்டி உடுத்துனதுனால அல்ல, அக்கினி அப்படி இருக்கும். அதில் உள்ள ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியை அவித்து போட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வழி நடத்துதலை முக்கியப்படுத்தாமல் இருக்கிறது, சத்தியத்தை அறிய விரும்பாமல் அதை வெறுப்பது, பரிசுத்தம் ஆகுதலை விரும்பாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பது, ஆவியின் வரங்களை அனல் மூட்டாமல் இருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்கிறாரு 5வது காரியமாக, அவரோடு உள்ள ஆவிக்குரிய தொடர்பை சரிபார்த்து கொள்ளாமல் இருப்பது. இந்த ஆவியை அவித்து போடாமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவருடைய சத்தத்தை உன்னிப்பாய் கவனியுங்கள். அவருடைய சத்தம் பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். சத்தத்தை கேட்க முடியும். நீதியை குறித்து பேசுவார், கொடுப்பாரு. உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். 2வது காரியத்தில் அவருடைய சத்தத்திற்கு சரியாக கீழ்ப்படிந்திருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துங்கள். அனுதினமும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள பாருங்க. அப்படி நடந்தால் தான் அக்கினியோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்கும். அக்கினியின் அபிஷேகம் பெற்றவனாய் இருக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி. இந்த அக்கினி என்ன செய்யும்? வெளிச்சத்திலிருந்து வழி நடத்தும். அனலாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்தும். இன்னும் தன் தைரியத்தை தந்து பயமில்லாமல் வாழ செய்யும். இப்படி நம்ம ஜீவனுக்குள் அந்த லெக்கை நோக்கி ஓட ஒரு எழுப்புதலாய் இருக்கும். இதுதான் ஆவியானோட அக்கினி. அதை அவித்து போடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதனால அப்படி அவித்து போட்டா என்ன கேடு வரும்? 1, ஆவியின் கனி இல்லாமல் போயிடும். 2, பலன் இல்லாதவர்களாய் மாம்சக்கிரியில் மேற்கொள்ளுவங்களை. 2வது காரியம், ஆவிக்குரிய தேவ வழிநடத்தலை இழந்து போயிடுவோம். 3வது காரியம், நம்முடைய அனல் குறைந்து போட்டு குளிராகி போயிடும். அதான் சொன்னார், நீ அனலாவது குளிராக இருந்தால் நல்லபா இருக்குன்னு சொன்னார். அது தீமையான எதை எதிர்த்து நிற்க உங்கள்கிட்ட பலன் இராது. ஆகவே தேவனுடைய பரிசுத்த அக்கினி உங்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை அவித்து போடாதிருங்கள். மாறாக அது அதிகமாய் பற்றி எரிந்து உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மாத்திரமல்ல உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க அது பலனுள்ளதாக இருக்கும். அதனால தான் சொன்னார் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னார். அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். யோவான் 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னவைகளையெல்லாம் நினைப்பூட்டுவார்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாக கவனிங்கப்பா. உலகம் போகிற போக்கு ரொம்ப மோசமாக இருக்குப்பா. சினிமா கூட்டையெல்லாம் தோற்று போகும். நம்முடைய சபைகள் நடத்தப்படுகிற விதங்கள், ஆடல் பாடல், விதவிதமாக சங்கீதங்கள்லாம் இசைக்காங்க. இன்னும் அதிகமாக உங்களை வேறு விதமாக வழி நடத்துகிறாங்கப்பா. அவங்க ஆவியில் நடத்துகிறாங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே வழி நடத்தப்படுறவங்க அக்கினியாக இருப்பாங்க. அந்த அக்கினி ஆதி காலத்தில் நம்முடைய ஊழியக்காரங்களாம் எப்படி இருந்தான்னு பார்க்குறீங்க. வரப்போகிற நாளில் நான் அதை குறித்து ஒரு செய்தி வைத்திருக்கிறேன். கர்த்தர் கொடுப்பார், பலப்படுத்துவார். தைரியமாக இருங்க. அந்த அக்கினி அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்து உள்ளே வச்சிருக்கிறாரு. தேவ சமூகத்தில் உட்காந்து கதறுங்க. அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுங்க. லெகுவாக தேவன் உங்களுக்கு அதை போதிப்பார். ஆவியார் தேடுற யாவருக்கும் அதை கொடுக்குறார். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், கண்டறிவுன்னு சொன்னதெல்லாம் இந்த அக்கினி தான். சரி, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி அப்பா அக்கினி அபிஷேகம் அப்பா தேவனே நீரே அதை தருகிறீர் என்பதையும் வேறொரு மனுஷனாலே அல்ல என்பதை அவர்கள் அறிந்துள்ள உதவிச்சு. இந்த நாட்களில் அநேக கள்ள போதவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் இன்னும் அந்தி கிறிஸ்துக்களும் கூட சபைகளுக்குள் நுழைந்து அப்பா அக்கினி 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 என்று கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள என்று கூப்பிடுகிறார்கள். அப்பா தேவனே நாளிலும் அறிந்து கொள்ளத்தக்கதை உதவிச்சு, பிள்ளைகள் தப்பித்துக்கொள்ள உதவிச்சு. இல்லை அதிகமாய் பரிசுத்த ஆவிக்குள் வாழ்ந்து அக்கினியாய் அவர்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.